ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. விமன் இஷ்யூக்காகவும் வல்னரபிள் சொசைட்டிக்காகவும் தன்னோட லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் செஞ்சு அவங்களுக்கு தேவையான உரிமைகளை வாங்கி கொடுத்த மூத்த அட்வொகேட் திருமதி சுதா ராமலிங்கம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். சர்வதேச பெண்கள் தினம் வந்து வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரைட், ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் விமன் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தீம் பற்றி நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் மேம். இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அதில் தான் இந்த ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நிஜமான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து சின்ன குழந்தையிலேருந்து வீட்டிலேருந்து பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பேச வேண்டியதாக வருகிறது. அது வந்து உண்மையிலேயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்ஷனை பற்றி இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. கருவிலேயே வந்து பெண் குழந்தை எப்படின்னா கலைச்சிடுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்றாகத்தான் இருக்குது. அதுக்காகவே பிஎன்டிபி ஆக்ட் வந்தது. நம்ம வந்து உலகம் முழுக்க ஸ்கேன் பண்ணி குழந்தை வந்து ஆனா பொண்ணான்னு பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மாத்திரம் வந்துட்டு ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அது பெண்ணுன்னு தெரிஞ்சால் கருவிலேயே கரைத்து விடுகிறார்கள். அப்படியே மீஞ்சி அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு எருக்கம்பாலை கொடுத்துட்றாங்க, இல்லை நெல்மணியை கொடுத்துட்றாங்க, கொண்டுடுறாங்க. அப்படிங்கிறது சகஜமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்தது. அதற்காக ஸ்பெஷலான சட்டங்கள் வந்தது. இந்த மாதிரியாக பெண்களுடைய உரிமைகளை வந்து கருவிலிருந்து பறித்து விட்டு மேற்கொண்டு அவங்க பிரிஞ்சு வந்தானா அவரு கொன்னுட்டு அதையும் மீறி நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சமத்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதான்னு பார்க்கும்போது அரசியலமைப்பு சட்டம் ஆமாம் பெண்ணும் ஆணும் சமம் தான் சொல்லுது. அதுக்கு மேலே ஒரு படி போய் பெண்களுக்கான தனியான சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இன்னைக்கு யுஎன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் வந்துட்டு உண்மையிலேயே வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஸ்பெஷல் மூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இன்னைக்கு தீமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கான அந்த ஈக்குவாலிட்டி இல்லை பெண்களுக்கு அகெயின்ஸ்டான அந்த ஒரு அநீதி வந்து ஒரு கருவில் இருந்தே ஆரம்பிக்குதுன்னு. ஸோ இது சட்டங்கள் தாண்டி சமூக ரீதியாகவும் மாறணும்ட்டு கவர்மெண்ட் வந்து பல இனிஷியேட்டிவ்ஸ் லைக் அவங்க படிக்கிறதுக்கான தனியாக ஸ்கீம்ஸ் இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதனால பல வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் நம்ம அடைஞ்சிட்டு தான் வரும். ஸோ இப்போ இந்த கிவ் டு கெயின்ற கேம்பெயினுக்கு பெண்களுக்கு என்ன கொடுக்கலாம், இல்லை ஆண்கள் பெண்களுக்கு என்ன கொடுக்கலாம், இல்லை சமூகம் பெண்களுக்கு என்ன கொடுக்கலாம், பெண்கள் அதுக்கு சமூகத்துக்கோ ஆண்களுக்கோ இல்லை இன்னொரு பெண்ணுக்கோ ரிட்டர்ன் எப்படி? டெஃபினெட்லி வி ஸ்டில் நீட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு பி கிவன். படிப்பு வேண்டும். எல்லா கவர்மெண்ட்டும் எதோ செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு அதனால நம்ம வந்து எம்பவர் ஆயிருக்கோம். ஆனால் வேண்டிய அளவுக்கு ஆயிருக்கோமான்னு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. இப்போ இங்கே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக படிப்புலையும் வேலைகள்லையும் சமமான உரிமை இருக்கணும். இன்னைக்கு பொறுத்தா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமோ less than 60% are only in the workforce as far as women are concerned. ஸோ பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிற பெண்கள் ஒரு 60%க்கும் கம்மியானதான். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தா ஒரு கட்டிட தொழிலாளரை பார்ப்போம். கட்டிட தொழிலாளர் மேலே நின்றுக்கிட்டு பூசுறவனுக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஆணாக இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்து அந்த கலவை கொண்டு வந்து கொடுக்குற வேலைகள் அதிகம் செய்யக்கூடிய பலுவை தூக்கக்கூடியவர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அக்ரிகல்ச்சர்லேயும் கூட பெண்களுடைய சம்பளம் வந்துட்டு குறைவாகத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்றது சட்டம் இருக்குது. என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கான சமமான தரமான கல்வி இருக்கணும். அந்த தரமான கல்வி பெற்றவர்களுக்கு சமமான வேலை வேண்டும். அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சேஃப்டி வேணும். அந்த சேஃப்டியும் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வருது. ஆனால் அந்த ஆக்ட் இருந்தால் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முறை சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு ஐசிசி எல்லாம் இருக்கும். மிற்றவர்களுக்கு விவசாயத்திலையோ கட்டுற முறை சார்ந்த இல்லாத வேலைகள் இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிஸ் இருக்குது. அதை பற்றின அவேர்னஸ் கூட இருக்கிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெர் பி கவர்மெண்ட் ஸ்கீம், நிர்பயா ஸ்கீம்னு கொண்டு வருவாங்க. அதுக்காக பணம் கொடுப்பாங்க. அது ஒதுக்கிற பணங்களை உபயோகிக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா கூட எந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒர்க்குக்கு உபயோகிக்கிறாங்கங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாகத்தான் இருக்குது.
மேம் இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இப்போ இந்த முறை சாரா தொழிலாளர்களுக்கு இந்த ஈக்குவல் பே இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கான ஒர்க் பிளேஸில் சேஃப்டி இல்லை அப்படின்னு பேசுகிறோம். இப்போ நான் வந்து ஒரு முறைசாரா தொழிலில் வேலை பார்க்க எனக்கு ஈக்குவலான பே இல்லை அப்படின்னும் போது நான் சட்டத்தை அப்ரோச் பண்ண முடியுமா? தாராளமாக சட்டத்தை அப்ரோச் பண்ண முடியும், பண்ணணும் கூட. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டம் ரீதியாக எதுவும் எடுக்கணும்னா செலவு நிறையா ஆயிருமோ, நமக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்களோன்னுட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கும் போதே கல்வியை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுக்கு ரீசனே எல்லாருக்கும் ஓரளவு கல்வி இருந்ததுனால தான் அறிவுகள் பூர்வமாக என்ன நம்முடைய ரைட்ஸுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்கள்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட, சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட சட்ட உதவி மையங்கள் இருக்கின்றன. அந்த சட்ட உதவி மையங்கள் மூலியமாக கூட நம்ம உரிமைகளை கேட்க முடியும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இலவசமாக எல்லா விதமான உதவியும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அது இல்லாமல் நம்ம நிறைய என்ஜிஓக்கள் இருக்கின்றன, பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை வந்து டேப் பண்ணுறது வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் சட்டத்தில் என்னோட நீதியை கேட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு கொடுத்து தான் தேடி போகணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? இப்போ அதை வந்து இலவசமாகவும் அதை வந்து அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலயமா போய் சேரும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் நான் வந்துட்டு பஞ்சாயத்து லெவலில் கூட, கார்பரேஷன் லெவலில் கூட நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் வேண்டிய அளவுக்கு இருக்காங்கிறது தான் ஒரு $1 million கொஸ்டினாக இருக்குது. ஸோ வேண்டிய அளவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம வந்து கிராஸ் ரூட் அளவில் ஒரு புரிதலை நம்ம வந்து பெண்களுக்கு கொண்டு போகணும். அதுவும் கூடயே பெண்கள் வந்து அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் ஒழுகணும்னு நினைக்கணும். வெறும் சட்டப்பூர்வமாக மாத்திரம் இல்லை. நம்ம சயின்டிஃபிக் டெம்பரை பற்றி நம்முடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுது. நியாயத்துக்கும் நேர்மைக்கும் மாத்திரம் போராடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஓரளவுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் வேண்டிய அளவு இல்லை. மேம் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டுன்னு சொன்னீங்க. இந்த சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் இன்றைக்கி நம்ம சொசைட்டியில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வர வேண்டியது இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டே டு டேயில் என்ன பண்ணலான்னு? நீ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து மூட நம்பிக்கைகளுடன் எதையுமே எடுத்துக்கூடாது. பெண்களும் ஆண்களும் சமம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெண்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன், பிரெக்னன்சி, அதுக்கான தேவைகளுக்காக நம்ம வந்து சில நேரங்கள் நம்ம வேலைகளுக்கான இடைவெளி வந்து விடுகிறது. அந்த இடைவெளியை வந்துட்டு ஒரு வாரமாக நினைத்து எம்ப்ளாயர்ஸ் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது நமக்கு சம்பளம் குறைஞ்சு போயிடுது. இதெல்லாம் வந்து நம்ம அறிவுபூர்வமாக அணுகி பெண்கள் தன்னுடைய உடலை பற்றிய ஒரு புரிதலுடன் பாதிக்கப்பட்டால் எதையும் இழந்து விடலைங்கிறத புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற வன்முறைகள் பற்றி பேசும்போது இப்போ ஒரு விஷயத்தை நம்மளால் மறக்கவே முடியாது, சைபர் செக்யூரிட்டி, சைபர் புல்லிங். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம ஏஐ இந்தியா சமிட் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பில் ஏஐ எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும்னு அவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். புதிய கண்டுபிடிப்புகள் இவ்வளவோ பார்த்தோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க வந்து ஈவன் டீப் ஃபேக் வீடியோஸ், கவர்மெண்ட் நிறைய ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ ஐடி ஆக்ட்ஸ், இதை பற்றி பேச முடியுமா? சைபர் செக்யூரிட்டி பிரச்சனைகள் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இது ஆணையும் பெண்ணையும் இருபாலாரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. ஆண்களை வந்து மெயினாக வந்து ஃபைனான்ஷியலாக அடிக்கக்கூடியதாக இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை மிரட்டுவதற்கு, அவர்களை பற்றின இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்பை வெளியில் கொண்டு வரதும், அவங்களுடைய ப்ரைவசியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு த ப்ரைவசி இஸ் ஆக்சுவலி அக்ரஸ்ட் அப்பான். நிச்சயமாக வந்து நிறைய விதத்தில் அவங்க வந்து பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு அகேன்ஸ்டாக நம்முடைய சட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன, சிவியராக பனிஷ் பண்ண முடியும். இப்போ இதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோஸ் போட்டாங்கன்னா பப்ளிக்காக அவங்கள கமெண்ட் பண்ணுறது, இல்லை டிஎம்மில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு பெண் எப்படி சட்டத்தை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நிச்சயமாக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயோ அல்லது இன்றைக்கு ஆன்லைன்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போக கூட வேணும்னு கிடையாது. அண்ட் ரெண்டாவதாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுடைய பேரை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட சட்டம் இருக்குது. அப்படி பப்ளிஷ் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஹராஸ்மெண்ட் விஷயங்கள் பற்றி நம்ம பேசும்போது ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஒர்க் பிளேஸில் பாதுகாப்பு கொடுக்கறது போஷ் ஆக்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. பணியிடங்களில் வந்து பாலியல் பலாத்காரங்கிறது உடல் ரீதியாக மாத்திரம் இருக்கணும் கிடையாது. ஜஸ்ட் பேச்சுக்கள் மூலியமாகவோ அல்லது சைகைகள் மூலியமாகவோ அல்லது ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதை காமிச்சோ அல்லது பாலியல் ரீதியாக சலுகைகள் கேட்பது, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவள் பெண் என்ற காரணத்திற்காக அவளுடைய மனசு பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செக்ஷுவல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து குற்றமாக பார்க்கக்கூடியது தான் இந்த ஆக்ட். ஓகே மேம். ஸோ இப்போ பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்காகத்தான் இதை வந்து ஒரு
சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் வந்து வெறும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக மாத்திரம் இல்லை, இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதனால் பணியிடங்களில் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த அது 10 பேருக்கு மேலே பெண்கள் வேலை செய்தால் அந்த பணியிடங்களில் அந்த ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸஸாக இருக்கட்டும், வேறு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், வேறு எந்த விதமான ஒரு ஐடி செக்டாராக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒரு ஐசிசின்னுட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று வைக்கணும். அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய சீனியர் மோஸ்ட் உமன் ஷுட் ஹெட் இட், சேர்பர்சனாக இருக்கணும். அதில் வந்து ஒரு பெண்களை பற்றின புரிதலுடன் பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஒர்க்கரோ என்ஜிஓ யாரையாவது ஒருத்தரை நியமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நியமித்து ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஐசிசியை பற்றியும் அந்த ஒவ்வொரு பணியிடத்துலையுமே போர்டில் போட்டு எல்லாரும் அல்லது அவங்களுக்குள்ள இன்டர்னல் சர்க்குலர்ஸ் மூலியமாக தெரிவிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு கமிட்டி இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அதை பற்றின அறிவிப்பு இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பணியிடத்துலையுமே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு செக்ஷுவல் அவேர்னஸை பற்றின ஒரு சென்சிட்டைசேஷன் கூட நடத்தணும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டதென்றால் அதற்கு பிறகு ரியாக்ட் பண்ணக்கூடியதாக மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லப்படுகின்றது. அதில் அது அப்படியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் மேலே நிச்சயமாக அந்த ஐசிசி ஆக்ஷன் எடுக்கும். இந்த கம்ப்ளைண்ட் இங்கே கொடுக்குறீங்கிறதுனால வேண்டி உங்களுடைய மற்ற உரிமைகள் பாதிக்கப்படாது. அதனால் இந்த ஹாரஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா அது குற்றவியல் சட்டத்தை மூலியமாக நம்ம நிவாரணங்கள் கேட்க முடியும். அதற்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து சிவியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டே கூட இந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு ஆக்ட். இது பெண் வந்து பாதிக்கப்பட்டா தன்னால் போய் அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் கிட்டேயும் பேச முடியும், இல்லை அப்படின்னா போலீஸ்கிட்டேயும் பேச முடியும். அவளுக்கு பேசுகிற தயக்கமோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த அமைப்பே அவளுக்காக இது பண்ணி பேச முடியும். ஸோ அப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சட்டம் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை கொடுக்குது. இப்போ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல், படிப்பு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கு சட்ட ரீதியாக எவ்வளோ விஷயங்கள். இப்போ சமூக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் விமன் எம்பவர்மெண்ட் வந்துருமா, இல்லை டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியும் சேரும் போது விமன் எம்பவர்மெண்ட்ன்றது ஃபுல்ஃபில் ஆகுதா? அது விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய ஒன்று. கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. வேலைக்கு படிச்சுட்டா எம்பவர்மெண்ட் வரும்னு ஒரு நேரம் நினச்சோம். ஆனால் படித்த பெண்களே பாதிக்கப்படுகின்ற பெண்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். அப்புறம் வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் வந்துடும் சொன்னோம். வேலைக்கு போயிட்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் பார்க்குறோம். சம்பளம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா இல்லை மேலே இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை அட்வொகேட்டாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பாதிக்கப்பட்டவர்களாக நம்ம பார்க்குறோம். பணியிடங்களில் ஒரு பக்கம், வீட்டுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் அப்படின்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நம்ம எம்பவர்மெண்ட் பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கு. இந்த எம்பவர்மெண்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லும்பொழுது ஹோலிஸ்டிக்காக இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கணும். நம்ம படித்திருக்க வேணும், வேலைக்கு போகணும், சம்பளம் இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை வந்து போய் வாங்கிட்டு வரல, நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிடுது, ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் போதும், அதனால் உங்கள் காசு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏடிஎம் கார்டையே ஹஸ்பண்ட் தூக்கி வச்சிட்ருக்கா. இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ யதார்த்த வாழ்வில் உண்மையாகவே உங்களுக்கு வரக்கூடிய எம்பவர்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மேலே நம்ம வந்து நம்முடைய சமத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் சமத்துவத்துடன் நம்முடைய லைஃபையே பார்க்கணும். கண்டிப்பாக மேம். ஸோ இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இல்லை, ஜென்ரலாகவே எம்பவர்மெண்ட்ன்றது வெறும் வெளி உலகம் சார்ந்தது மட்டுமல்ல இல்லையா? ஸோ அது ஒருவருடைய தனி மனநலத்தையும் பொறுத்தவரை இருக்கு. ஸோ நான் எம்பவர்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வர வேண்டியது எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம்? அதை எப்படி ஒரு பெண்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு பெண்ணும் நான் என் காலில் நிற்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்கணும். அதில் தான் நம்முடைய சக்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெற்றோர்கள், ஸ்கூலு,
காலேஜ், நம்முடைய சமூகம், நம்முடைய சமூகத்தை சார்ந்த மிற்ற அசோசியேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா, அதே சமயம் ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அழகான உரையாடலா இது அமைஞ்சது. எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த மகளிர் தினத்தை எங்க எல்லாருக்கும் அழகாக்குன உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.